நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர், அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சிறப்பு தீவிர திருத்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்ம் வந்து ஒண்ணு கொடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட டீட்டெயில்ஸ், அதே போல நம்ம அப்பா அம்மாவோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதை வந்து ஃபில் பண்ண வந்து சொல்லியிருப்பாங்க. இது யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவோட எலெக்ஷன் கமிஷன் தான் வந்து பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அந்த மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நிறைய வாக்காளர், அதாவது வாக்காளர்கள்ல நிறைய சர்ச்சைகள், குறைபாடுகள் எல்லாமே இருக்கு. அது எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்றதுக்காகவும், அதே போல நிறைய வாக்காளர்கள் வந்து இறந்திருப்பாங்க, அது எல்லாமே பெயர் நீக்கம் பண்ணும். அதாவது ஒரு மக்கள் தொகை மாதிரி வாக்காளர் கணக்கெடுப்பு தான் பண்ணிதான் வந்து இது சரிங்களா? நிறைய ஆசிரியர்கள் வந்து தன்னார்வலக நியமிக்கப்பட்டு அது எல்லாமே வந்து கணக்கெடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியாவில எப்ப வந்து இது நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1951 வந்து இது வந்து நடத்திருப்பாங்க. சரிங்களா? லாஸ்டா எப்ப வந்து தமிழ்நாட்டுல எப்ப நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2002. அதாவது 2002ல இருந்து 2004 வரைக்கும் லாஸ்டா வந்து அந்த எஸ்ஐஆர் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருப்பாங்க. இதனுடைய முக்கிய நோக்கமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வாக்காளர்கள் எதுவுமே, அந்த வாக்குகள் எதுவுமே தவறா வந்து இருக்கக்கூடாது. வாக்காளர்கள் எல்லாம் இருக்கிறாங்களா, அது இந்த மாநிலத்துல தான் இருக்காங்களா, வேற மாநிலத்துக்கு வந்து மாத்திட்டாங்களா, அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய அந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படிங்கறதுதான் இதனுடைய முக்கிய நோக்கம். சரிங்களா? அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபரேஷன் சாகர் பந்து அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தித்வா புயலால வந்து இலங்கை நாடு வந்து மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளானது. அதை வந்து அதற்கான உதவிகள் எல்லாம் செய்யறதுக்காக வந்து ஒரு நிவாரண பணிகளுக்காக வந்து இந்தியா வந்து ஆபரேஷன் சாகர் பந்து அப்படிங்கிற நடவடிக்கை மூலமா இலங்கைக்கான நிவாரண பொருட்கள் எல்லாமே வந்து தந்திருப்பாங்க. சரிங்களா? எந்த புயலால அப்படின்னு கேட்பாங்க, தித்வா புயல். அதே போல ஆபரேஷன் பாத்தீங்க அப்படின்னா இந்த சூடானுக்கானது, உக்ரைனுக்கானது, இஸ்ரேலுக்கானது, இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நடவடிக்கைகள் எல்லாமே எடுத்திருப்போம். இதெல்லாம் வந்து பொறுத்துகளையோ இல்ல சரியான இணை, தவறான இணையோ இல்ல அந்த இயர்ஸ் வச்சோ, அந்த மாதிரி பேரிடர்ல இருந்து நமக்கு ஒரு கேள்வி வந்து எப்பயுமே வந்துட்டு இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்து. சிந்து எதுக்கானது? இப்ப வந்து ஜம்மு காஷ்மீர் நடந்த அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு, அதாவது பொதுமக்களை வந்து தீவிரவாதிகள் வந்து சுட்டு கொன்றுவாங்க. அதுக்காக வந்து ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து நம்மளுடைய இந்திய ராணுவம் வந்து எடுக்கும். சரிங்களா? அதே போல வந்து ஆபரேஷன் சிந்து அப்படிங்கிறது ஈரானுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான்ல போர் வந்து நடக்கும். அதை வந்து அங்கிருந்து ஈரான்ல இருக்கக்கூடிய இந்திய மக்கள் எல்லாத்தையும் இந்தியாவுக்கு வந்து கூட்டிட்டு வர்றதுக்கான, அங்கிருந்து வெளியேற்றுவதற்கான ஒரு முயற்சியாக ஆபரேஷன் சிந்து வந்து நடத்திருப்பாங்க. சரிங்களா? அதே போல ஜாகிரதி அப்படின்னு ஒரு ஆப், ஒரு இணையதளம், ஒரு வெப் போர்ட்டல். சரிங்களா? இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய நுகர்வோர் மேம்பாட்டு அமைச்சகம், உணவு வழங்கல் மற்றும் நுகர்வோர் மேம்பாட்டு அமைச்சகம் வந்து இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நுகர்வோர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகள் என்ன, நுகர்வோருக்கு என்ன தேவைப்படுது, அந்த நுகர்வு பொருட்கள் இருக்கக்கூடிய குறைகள், அதனுடைய தரங்கள் எல்லாத்தையுமே வந்து ஆராய்வதற்காகவும், அதே போல முக்கியமாக நுகர்வோரினுடைய குறைகளை, வழக்குகளை வந்து சீக்கிரமாகவே துரிதமாகவே விசாரிப்பதற்காகவும் வந்து இந்த ஜாகிரதி அப்படிங்கிற இணையதளம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அதன்படி நம்ம தமிழ்நாட்டுலதான் வந்து மொத்தம் ஒரு 250% மேல, குறிப்பா சொல்ல போனா 277% வந்து அதிகமான வழக்குகள் எல்லாமே தமிழ்நாட்டுல வந்து பதிவாயிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொபைல் செயலியை பயன்படுத்தி வாக்களிப்பு எங்க நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீகார்ல நடந்த உள்ளாட்சி தேர்தல்ல தான் இந்த மொபைல் செயலியை பயன்படுத்தி மக்கள் வந்து வாக்களிச்சுப்பாங்க. எல்லா மக்களுக்குமானது கிடையாது. யாராருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா அந்த மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணிகள், கருவுற்ற பெண்கள், இவங்க 3 பேர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த உள்ளாட்சி தேர்தல்ல, அதுவும் பீகார்ல வந்து ஒரு செயலி, ஒரு ஆப் வந்து ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. அதை பயன்படுத்தி வாக்குகளை வந்து செலுத்தலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நாரி சக்தி வந்தன் அதிநியம் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து மக்களவையிலையும் மாநில சட்டமன்றங்களையும் 3/1 பங்கு வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கறதுதான் இதனுடைய முக்கிய நோக்கம்.
இந்த சட்ட திருத்தத்தினுடைய முக்கிய நோக்கம். சரிங்களா? பாத்தீங்க அப்படின்னா 106வது சட்ட திருத்தம், 128வது சட்ட திருத்த மசோதா. சரிங்களா? இது பாத்தீங்க அப்படின்னா 2029ல நடக்கக்கூடிய அந்த தேர்தல் அப்போ வந்து நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு ஒன்றிய அமைச்சரவையால வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து இது ஆல்ரெடி வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 2 குரூப் 4 குரூப் 1 அளவுக்குமே வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல வந்து கேட்டுட்டாங்க. சரிங்களா? அதே போல நமக்கு வந்து இப்ப வரவிருக்கக்கூடிய எக்ஸாம்லயுமே வந்து இத பத்தின வந்து கொஸ்டின்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து கேட்கலாம். நமக்கு அதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்கு. சரிங்களா? அதனால இதுமே வந்து நல்லா வந்து நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? அதே போல யூபிஎஸ்சியினுடைய 100வது ஆண்டு, அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய 100வது ஆண்டு வந்து நிறைவு பெற்றிருக்கு. பாத்தீங்க அப்படின்னா 1919ஆம் சட்டப்படி லீ ஆணையத்தின்படிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி வந்து முதலா ஒரு தோற்றுவாயாக அதை வந்து உருவாக்கி இருப்பாங்க. எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1926 அக்டோபர் 1லதான் வந்து யூபிஎஸ்சி வந்து உருவாக்கி இருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 1935ஆம் ஆண்டு சட்டப்படி 1937ல மத்திய பொதுப்பணியாளர் தேர்வாணையமாக வந்து இது வந்து மாற்றப்பட்டிருக்கும். சரிங்களா? இதனுடைய ஆர்டிகல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 315ல இருந்து 323 வரைக்கும் தான் இதனுடைய சரத்துக்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து குடியரசு துணைத் தலைவர் பத்தி தான் பார்க்க போறோம். இங்க வந்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு கரண்ட் அஃபேர்ஸா குடியரசு துணைத் தலைவர் பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபத்துல நம்மளுடைய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள் வந்து ராஜினாமா வந்து செஞ்சிருக்காரு. அவருக்கு பதிலா யார் வந்து இப்ப நியூ வைஸ் பிரசிடென்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து நியமனம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதாவது ஆர்டிகல் 63 படி இந்தியாவுக்குன்னு ஒரு துணை குடியரசுத் தலைவர் வந்து இருக்கணும், குடியரசு துணைத் தலைவர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல ஆர்டிகல் 64 படி அதாவது மாநிலங்கள் அவையினுடைய பதவி வழி தலைவராக, அதாவது இவர் வந்து குடியரசு துணைத் தலைவராகவும் இருப்பாரு, அதே போல மாநிலங்கள் அவைக்கு வந்து ராஜ்யசபாவுக்கு வந்து இவர் வந்து தலைவராகவும் வந்து செயல்படுவாரு அப்படின்னு இந்த 2 ஆர்டிகளும் வந்து சொல்லுது. சரிங்களா? அதே போல இவர் வந்து ராஜினாமா கடிதத்தை, அதாவது ஜெகதீப் தன்கர் வந்து ராஜினாமா கடிதத்தை வந்து கொடுத்துருப்பாரு. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யார் வந்து ராஜினாமா பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விவி கிரி அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணிருப்பாரு. அதாவது குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு வந்து போட்டிடணும் அப்படிங்கிறதுக்காக விவி கிரி அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணிருப்பாரு. அதே போல இவர் வந்து ராஜினாமா பண்ணிருக்காரு. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெகதீப் தன்கர் வந்து ராஜினாமா பண்ணி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து புதிய குடியரசு துணைத் தலைவரா வந்து நியமனம் பண்ணிருக்காங்க. தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை குடியரசு தலைவர்கிட்ட வந்து இவர் வந்து கொடுப்பாரு. அதே போல ஒரு குடியரசு துணைத் தலைவரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா மாநிலங்களவையில மட்டும்தான் வந்து அதற்கான தீர்மானங்கள் எல்லாமே வந்து நிறைவேற்றப்படும். சரிங்களா? அதே போல குடியரசுத் தலைவர் வந்து பதவியில இல்லாத காலத்திலயும் சரி, அவர் விடுப்புல இருக்கிற காலத்திலயும் சரி, யார் வந்து குடியரசுத் தலைவர் பணிகளை வந்து மேற்கொள்வாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குடியரசு துணைத் தலைவர் தான். அப்ப வந்து அவர் வந்து மாநிலங்களவையினுடைய தலைவரா இருப்பாரு அப்படின்னு கேட்டா கிடையாது. அவர் வந்து குடியரசுத் தலைவருடைய பணிகள் தான் வந்து செயல்படுவார். அப்ப மாநிலங்களவையினுடைய தலைவரா, ராஜ்யசபாவுடைய தலைவரா யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசு துணைத் தலைவருக்கு ஒரு துணைத் தலைவர், அதாவது மாநிலங்கள் அவையினுடைய துணைத் தலைவர் வந்து மாநிலங்களவைக்கு தலைவரா வந்து இருப்பாரு. சரிங்களா? இந்த இடத்துல வந்து நம்ம ஜெகதீப் தன்கர் அவர்களுடைய ராஜினாமா பத்தி அதுக்கப்புறம் கொஞ்சம் குடியரசு துணைத் தலைவரோட அந்த டீடைல்ஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸி நெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இசிஐ எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த ஈஸி நெட் வந்து எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட எல்லா சேவைகளையும் ஒரே டிஜிட்டல் தளத்துக்குள்ள கொண்டு வரதுக்கு தான். அதே போல தேர்தல் ஆணையத்துக்கு வந்து அந்த பங்குதாரர்கள் இருப்பாங்க அவங்க. அதே போல தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய அந்த போர்ட்டல்ஸ், டேஷ்போர்ட்ஸ், அதே போல டிஜிட்டல் ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது எல்லாத்தையுமே ஒரே, அதாவது ஈஸி நெட் அப்படிங்கிற பேர்ல ஒரே தரவுத்தளமா வடிவமைக்கிறது தான் இதனுடைய பயனா இருக்க போகுது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு. நம்ம தமிழ்நாட்டுல கூட அதாவது போன முதலமைச்சர் அந்த ஆட்சி காலத்துல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1951ல இருந்து 2011 வரைக்கும் நடந்த கணக்கெடுப்புகள்ல, சாதிவாரி கணக்கெடுப்புகள்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் எஸ்சி அண்ட் எஸ்டி
இவங்க மட்டும்தான் எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்காங்க, எந்தெந்த மாநிலத்துல எவ்வளவு SC ST பீப்புள் இருக்காங்க அப்படிங்கறது மட்டும் தான் கால்குலேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஆனா 2022ல பீகார்ல ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்த BC OC அந்த மாதிரி எல்லாமே, முஸ்லிம்ஸ் எவ்வளவு இருக்காங்க, சிறுபான்மையினர் எவ்வளவு இருக்காங்க, பிற்படுத்தப்பட்ட மக்கள் எவ்வளவு இருக்காங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடியின மக்கள், மற்ற மதங்களை சார்ந்த மக்கள் எல்லாத்தையுமே வந்து கணக்கெடுத்திருப்பாங்க. இதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேஸ் கூட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண்டல் கமிஷன் கூட வந்து ஒட்டுமொத்தமா பாத்தீங்க அப்படின்னா பிற்படுத்தப்பட்டோருக்கான 27% இடஒதுக்கீடு வந்து அளிச்சிருப்போம். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி இப்ப வந்து 2022ல பீகார் வந்து இந்த மாதிரியான ஒரு சென்சஸ் வந்து எடுத்து வந்து, அதாவது கம்யூனிட்டி வைஸ் சென்சஸ் வந்து எடுத்திருப்பாங்க. அதே போல இதை பின்பற்றி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்நாடகாவும் ஆந்திராவும் இத பண்ணக்கூடிய முன்முயற்சிகள்ல வந்து ஈடுபட்டு இருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 16வது மக்கள் தொகை. சரிங்களா? அதாவது நமக்கு வந்து முன்னாடியே வந்து நடத்தி இருக்கணும். ஆனா கொரோனா காலத்தினால வந்து நம்மளால வந்து சென்சஸ் எடுக்க முடியாத காரணத்தினால 2027ல வந்து நமக்கான சென்சஸ் வந்து எடுக்க போறாங்க. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல், அதாவது சுயபதிவு முறை, டிஜிட்டலா வந்து சென்சஸ் வந்து ஓபன் அதற்கான போர்ட்டல் வந்து அறிமுகப்படுத்துவாங்க. அந்த போர்ட்டல்ல அது வந்து ஓபன் ஆகும். அது நார்மலா வந்து அவங்க என்னென்ன கொஸ்டின் கேட்கறாங்க, எந்த ஊரு, எங்க இருக்கீங்க, என்ன வேலை செய்றீங்க, வீட்டுல எத்தனை பேரு, நம்ம என்ன கம்யூனிட்டி, இந்த மாதிரியான எல்லாமே வந்து அந்த டிஜிட்டலைஸ்டா அதுல வந்து அந்த ஃபார்ம்ல வந்து கொடுத்துருவாங்க. நம்ம வந்து அதை வந்து ஃபில் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து முன்னாடியே நடந்திருக்கணும். ஆனா கொரோனா காலத்துல வந்து தள்ளி போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சென்சஸ் வந்து 7வது அட்டவணையில வந்து இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களின் கிராம பஞ்சாயத்து, அதாவது கிராமங்கள்ல கிராம பஞ்சாயத்துகள்ல பெண்களுடைய முன்னெடுப்பு அதிகமா இருக்கணும், அவங்களுடைய தலைமைத்துவம் வந்து அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் நட்பு கிராம பஞ்சாயத்துகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு முன்முயற்சி, ஒரு திட்டமாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்துகள்ல பெண்களுடைய தலைமைத்துவத்தை வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நிறைய பஞ்சாயத்துகள் இருக்கும். அதுல குறைந்தபட்சம் 1 அல்லது 2 அந்த பஞ்சாயத்துகள்லயாவது பெண்களுடைய பங்கு அதிகமா இருக்கணும். அவங்களுடைய தலைமைத்துவம், அவர்களுடைய முன்முயற்சியில அந்த பஞ்சாயத்துக்கான நலத்திட்ட பணிகள் எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நக்ஷா முன்னோடி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நிலப்பதிவுகள், பத்திரப்பதிவுகள் எல்லாத்தையுமே டிஜிட்டல் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எந்த துறையினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊரக வளர்ச்சித்துறை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நக்ஷா திட்டம் வந்து நகர்ப்புறத்துல இருக்கக்கூடிய நிலப்பதிவுகளை டிஜிட்டல் மயமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்ததுதான். ஆனா எந்த துறையினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? ஊரக மற்றும் உள்ளாட்சி வளர்ச்சித்துறையினுடைய கட்டுப்பாட்டுல வந்து இருக்கு. சரிங்களா? இந்த திட்டம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு நிலம் வாங்குறோம், பத்திரம் பதிவு பண்றோம் அப்படின்னா அதை வந்து டிஜிட்டலைஸ் ஆக்கணும். அதாவது அதை வந்து நேரடியா போய் நம்ம எல்லா பதிவுகளும் பண்ணாம டிஜிட்டலா, அதாவது இணைய முறைப்படி வந்து நம்ம எல்லா பதிவுகளையும் பண்ணணும் அப்படிங்கறதான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமா இருக்கு. சரிங்களா?